வணக்கம். இன்னைக்கு நாம கேட்க போற கதை வயது வந்து விட்டது. கூப்பாரா அவர்கள் எழுதிய சிறுகதை இது. களத்து மேட்டில் ஏறினதும் எதிர பார்த்த காட்சியால் பிரமிச்சு நின்றுட்டேன் நான். அவ்வளவு நெருங்கி வந்ததை அவளும் கவனிக்கல. என்ன குழந்தைக்கு பால் கொடுத்துக்கிட்டு இருந்தா. என்னை பார்த்ததும் முந்தானியை சரி செஞ்சுக்கிட்டு குழந்தைய தோளில் தூக்கி போட்டுக்கிட்டு, வாங்க எப்போ வந்தீங்க அப்படின்னு கேட்டா. வள்ளியம்மையா இது? அடையாளமே தெரியலையே. சின்ன வயசில் பாவாடை சட்டை போட்டிருந்த காலத்தில் சின்ன பிள்ளையா பார்த்தது அப்படின்னு நான் சொன்னேன். ஆமாங்க அப்படின்னு அவள் வெக்கப்பட்டு சொன்னான். கங்காணி எங்கன்னு நான் கேட்டேன். வீட்டுக்கு போயிருக்காரு அப்படின்னு சொன்னான். பக்கத்தில் இருந்த கைத்து கட்டலை காமிச்சு உட்கார சொன்னா அவள். பக்கத்தில் இருந்த பானையில் தண்ணி மோந்து கூலையில் கொடுத்தா என்கிட்ட. அப்போ குழந்த அழ ஆரம்பிச்சிட்டான். அவனை தூளியில் போட்டு ஆட்ட ஆரம்பிச்சுக்கிட்டு என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா அவள். நீ இப்போ எங்கே இருக்கேன்னு கேட்டேன்னா. அவர் சேலத்தில் முனிசிபாலிட்டியில் வேலை பார்க்குறாரு அப்படின்னு சொன்னா அவள். ஓ, நீ முனிசிபாலிட்டி பொஞ்சாதியா அப்படின்னு கேட்டேன். அவளும் வெக்கப்பட்டு சிரிச்சா. என் எண்ணங்கள் பின்னோக்கி நகர்ந்தது. அப்போ எனக்கு 10 வயசு, வள்ளிக்கும் 10 வயசு தான். அவள் அப்பா கங்காணி, எங்கள் நிலத்து குத்தகைக்காரர். அப்போதெல்லாம் என் அப்பா கூட நானும் கிராமத்துக்கு வருவேன். தூரத்தில் இருந்து வள்ளி என்ன பாப்பா, நானும் தான். சிறிது நாளில் நாங்கள் இருவரும் நண்பர்களானோம். வள்ளி மெல்லிய தேகத்தோட பாவாடை அணிஞ்சிருப்பா. மாடுகள் மேய்ச்சிக்கிட்டு விளையாட அழைச்சி போவா. எந்த காலத்தில் எந்த பயிர் விளையுதோ அந்த பயிரை எடுத்து எனக்கு கொடுப்பா சாப்பிட. சோளக்கதிர், வேர்க்கடலை, கரும்பு போன்றவை. நானும் என் அம்மா கொடுத்த பிஸ்கெட்டு, பெப்பர்மெண்ட் எல்லாம் கொடுப்பேன் அவளுக்கு. பனை நுங்கை எடுத்து குடிக்க செய்வா. எனக்கு சாப்பிட தெரியாது. அவளே அதை சாப்பிட்டும் காமிப்பா. ஒரு நாள் களத்து மேட்டில் 2 பேரும் விளையாடிட்டு இருக்கும்போது நான் விளையாட்டா அவளோட தாவணியை பிடிச்சி இழுத்தேன். விடுமணி விடு அப்படின்னு கத்துனா அவ. நான் விடவே இல்லை. என்னை அவள் கீழே தள்ளி விட்டுட்டா. நான் கீழே உருண்டு வயலில் சேத்துல போய் விழுந்தேன். அவள் நான் விழுவேன்னு நினைக்கல. அவள் என்னை சமாதானம் செய்கிறதுக்காக எவ்வளவோ முயற்சி பண்ணான். எனக்கு அவமானமும் கோபமும் மௌனமாக போய் மரத்தடியில் உட்காந்துக்கிட்டேன். மணி, என் மேலே கோவமாடா, பேசுடா அப்படின்னு கெஞ்சினா வள்ளி. போடி, உன்னை பற்றி தெரியும், நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். அவள் கெஞ்செல்லாம் வந்து என்னை கட்டி பிடிச்சி சமாதானம் பண்ணான். பேசு மணி, தெரியாமல் சொல்லிட்டேன், வா பேசு விளையாடலாம் அப்படின்னு கூப்பிட்டா. நான் பேச மாட்டேன் போடின்னு சொல்லி சிரித்தேன். அவ்வளவுதான். பேசாட்டி போயேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கீழே தள்ளிட்டு ஓடி போய் அங்கே இருந்த மாமரத்தில் ஏறி குதிக்க ஆரம்பித்தா. நான் பேசுகிறேன் வா வள்ளி அப்படின்னு அவள் பின்னாடியே ஓடி போனேன். மறுபடியும் அவன் மேலாக்க இழுத்தேன். அவள் என்னை விடுமணின்னு மரத்துலேருந்து குதித்து ஓட்டமாக ஓடி போயிட்டா. இந்த இனிமையான நினைவில் ரொம்ப நேரம் கட்டிலே மெய் மருந்து அப்படியே உட்காந்துட்டேன். மனசுக்குள்ளே இப்போவும் வள்ளியும் நானும் அதே போல் விளையாடுறது போல் பிரமை. அவளும் என்ன மாதிரி தான் பழைய நினைவில் இருந்திருப்பா போல. என்னை சேத்துல இருந்து தள்ளினியே, ஞாபகம் இருக்கான்னு நான் கேட்டேன். என்ன மணி அப்படின்னு நாக்க கடிச்சிக்கிட்டு என்னங்க அப்படின்னு மரியாதையாக கேட்டான். அப்போவே எனக்கு புரிஞ்சுது அவளும் பழைய நினைவுக்கு தான் போயிருப்பான்னு. சேத்துல என்ன தள்ளி விட்டியே அப்படின்னு கேட்டதும் அவள் வெக்கத்தோட திரும்பிக்கிட்டு அழகாக சிரிச்சா. ஆனால் அவள் முகத்தில் இருந்த உணர்ச்சியை அவளால் மறைக்க முடியல. உன் முரட்டுத்தனமும் விளையாட்டும் எங்கே போயிடுச்சு அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு அவள் வயசாடிச்சு இல்லையா அப்படின்னு சொன்னான். எங்க அந்த மரக்கலையிலேருந்து மாவடுவை கொத்தா பறிப்பியே, அந்த மாதிரி பறி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவள் நீங்கள் தான் பறிக்கணும்னு சொன்னான். சோளக்கொண்டைய உடையன் அப்படின்னு கேட்டேன். அவள் மெல்ல போய் தோட்டத்தில் இறங்கி சோளக்கதிரை உதுத்து மணிகளாக்கி என் கையில் கொடுத்தா. நீ சாப்பிட அப்படின்னு சொன்னேன். வேண்டாங்க, நீங்கள் சாப்பிடுங்கன்னு அவள் சாப்பிடலை. நான் மெல்ல என் மனசில் இருந்ததை சொல்ல முன்னாடி, நாம் விளையாடினோமே முந்தைய காலத்தில் அப்படின்னு ஆரம்பித்தேன். வயசு ஆகுதுங்க இல்லைங்களா அப்படின்னு மறுபடியும் அவள் சொன்னான். கொல்லிமலையை பார்த்துக்கிட்டு ஒரு நிமிஷம் நின்னான். அவளோட அப்பா தூரத்தில் வந்துக்கிட்டு இருந்தார். வள்ளின்னு நான் ஏதோ பேச ஆரம்பித்தேன். அதோ அப்பாரு வந்துட்டாரே அப்படின்னு அவள் குறுக்கிட்டு சொன்னான். இத்தோட இந்த கதை முடிவடைகிறது. இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த கதையை அடுத்த வாரம் பார்க்கலாம்.